ஜூலியக்கா, உங்களுக்கு வைரல் ஆகணும்னா வேற ஆளே கிடைக்கலையா? எங்க விஜய் அண்ணா தான் கிடைச்சாரா? எங்க விஜய் அண்ணா அவர் பேசான்ட்டு அரசியல் வேலையை பார்த்துட்டு இருக்காருக்கா. ஏற்கனவே நீ தான் வைரல் ஆகிட்டியேக்கா. கிட்னி திருடின்ற பட்டம் வாங்கி தான் வைரல் ஆகிட்ட. இதுக்கு மேலேயா நீ வைரல் ஆகணும்? நீ 50 50ஆவே இருக்கட்டும்னே. 500 ஆக்கிடாதீங்கன்னு சொன்னதுக்கு தான் இந்த 50 பலி 500 பலி ஆக்கிறாதீங்கன்னு கேக்குறீங்களே. நீங்க தான் 50 40ன்னு சொல்லி நீங்க திருடிங்க கிட்னி. நீங்க நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சா 5000 10,000 500ன்னு திருடலாம்ல. அதுக்காக தான் நீங்க வழி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பரம்பரை பணக்காரன் கூட ஆட மாட்டானா, பாதியில வந்தவன் தான் ஓவரா ஆடுவானா. அந்த மாதிரிதான் பாதியிலே கிட்னிய ஆட்டையை போட்டு கல்லா பார்த்துட்டீங்க. அதனால நீங்க ஆடத்தானே செய்வீங்க. அதாவது நீங்க வெறுங்கூட்டுல கல்லெறியில தேன் கூட்டுல கல்லெறிஞ்சிட்டீங்க. தேன் கூட்டுல கல்லெறிஞ்சா என்ன ஆகும்? தேனி சும்மா இருக்குமா? எப்போ எங்களுக்கு நேரங்காலம் வருதோ அப்பதான் நாங்க வச்சு செய்வோம். அதாவது வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசாதீங்க. எல்லாத்துக்கும் தான் வாய் இருக்கு, எல்லாத்துக்கும் பேச தெரியும். விஜயண்ணாக்காக தான் நாங்க எல்லாரும் பொறுமையா இருக்கோம். விஜயண்ணா உங்களை மாதிரி நாய்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. அதாவது நாய் குலைச்சுக்கிட்டே இருக்குல்ல, திருப்பி நம்மளும் குலைச்சா நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அதனால எங்க விஜயண்ணா உங்களுக்கு பதில் பேச வரல, சரிங்களா? எங்க அண்ணா விஜயண்ணா சரித்திரம் படைக்க வந்திருக்காரு. சரித்திரம் படைச்சிட்டு சாதிச்சுட்டு பேசுவாரு. வாடா பார்க்கலாம்னு சொல்லி சொல்றீங்களே, வருவாரு. மக்கள் சக்தியோட மக்கள் பலத்தோட வந்து உங்க முன்னாடி நிப்பாரு. சிஎம் ஆகி வந்து நிப்பாரு. ஒரு கொசு என்ன பண்ணுச்சான், மக்கள்கிட்ட போய் காதுல போய் கொங்கின்னு கத்துனா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, சத்துன்னு அடிப்பாங்க, இல்லாட்டி விரட்டி விடுவாங்களே. அந்த சத்தத்தை கேட்டு நம்ம போய் கத்துறது அவங்களுக்கு பாட்டு பாடுற மாதிரி கேக்குது, அதனாலதான் வந்து நம்மள எல்லாரும் கை தட்டுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிச்சான். அது மாதிரிதான்க்கா உங்க நிலைமையும். நீங்க வாடா பார்க்கலாம் இன்னைக்கே நான் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறேன்னு கத்துறீங்கல்ல, அப்ப பக்கத்துல இருக்கவங்க கை தட்டுறாங்கல்ல, ஏதோ கொசு மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குதுன்னு நினைச்சு கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்மளை பாராட்டுறாங்கன்னு நினைச்சு நீங்க வானத்துக்கு பூமிக்கு தவறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்கக்கா. அணையற விளக்குதான் பிரகாசமா எரியுமா, அந்த மாதிரிதான் நீங்க அணைய போறீங்க. அதனால பிரகாசமா எரியற மாதிரி சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க. சத்தம் என்னைக்குமே பெரிய ஆளா கொண்டு வராது. சாதனை படைச்சாதான் நம்மள பெரிய ஆளா ஆக்கும். பாவம்னா உங்க ரசிகன் அவங்க குடும்பம் கவலைப்படாதா? ஏமா நீ எத்தனை பேர்த்து கிட்னியை திருடுன, அவங்க குடும்பம் எல்லாம் கவலைப்படாதா? அவங்களுக்கு எல்லாம் மனசு இல்லையா? அவங்க எல்லாம் 10 மாசம் சுமந்து பெக்கலையா? அவங்களா வருத்தப்பட்டதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல. எத்தனையோ பெண்கள் நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதை பத்தி பேசலாம் உனக்கு திராணி இல்ல. அதை பத்தி பேச உனக்கு துப்பு கிடையாது. எங்க விஜயண்ணா பத்தி பின்னாடியே எங்க விஜயண்ணா பின்னாடி வாழை பிடிச்சிட்டு திரியிற மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு திரியிறேமா. எத்தனை பெண்கள் பாலியல் குற்றம் நடந்துட்டு இருக்கு, நினைச்சு பார்க்க முடியாத ஊழல் நடந்துட்டு இருக்கு, லஞ்ச ஊழல். அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு உனக்கு வாய் வராது. எங்க விஜயண்ணா பத்தி பேசுறதுக்கு மட்டும் தான் உனக்கு வாய் வருமா? ஊரகத்துல எத்தனையோ நடிகைகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் எங்க விஜயண்ணா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இடம் தெரியாம இருக்காங்க. நீ நேத்து மலையில முளைச்ச காளான்னு நீ இன்னைக்கு இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க. அதாவது நேத்து மலையில முளைச்ச ஈசல் ஒரே நாள் அழிஞ்சிரும். அந்த மாதிரிதான் ஜூலியக்கா, ஓ வாயால நீ காலியக்கா. ஓ வாய் தான் உனக்கு வச்சு தவளை எதால கெட்டுச்சு, வாயால கெட்டுச்சு. அந்த மாதிரிதான் நீ ஓ வாயாலே காலி ஆயிருவ. கிட்னி திருடி, நீ கிட்னி திருடின்னு பேர் வாங்கின. எங்க விஜயண்ணா மக்கள் மனதை இதயத்தை திருடணும், அன்பால திருடினார் எங்க விஜயண்ணா. நீங்க வாட்டில வேற எதுலயும் போய் ஊதி விட்டு வந்துறாங்க. கரெக்டா மரக்கூதியில போய் ஊதிட்டு வாங்க. அப்புறம் உங்க தலைவருக்கு டெபாசிட் இல்லாம போயிட போகுது. மடக்கு ஊதிக்குதான் நாங்க ஓட்டு போடுவோம். மடக்கு ஊதி சவுண்டு விட்டா எத்தனை பேர் காது கிளியும்னு அப்ப தெரியும் உங்களுக்கு. நாங்க ஓட்டு போட்டு எங்க விஜயண்ணாவை ஜெயிக்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து பதில் சொல்றோம். இப்பயே நாங்க பதில் சொன்னா நாங்க ஜெயிச்சதுக்கு பலன் இல்லாம போயிரும்ல. ஜெயிக்க வச்சுட்டு பதில் சொல்றோம் ஜூலியக்கா.